சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் RS ராஜேஷ் தாவேகாவை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என தாவேகா வேட்பாளர்கள் அறிவித்தது சுயநல விளம்பரம் மட்டுமே என அவர் சாடியுள்ளார். மேலும் எந்த தரவுகளும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டு காலம் இல்லாமல் திடீர்னு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்க வரக்கூடிய இலவச கல்வி கொடுக்குறது அது நீங்களே சொல்றீங்க. எத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் ஆர்கே நகர் மேல ஒரு என்ன பாசம் தெரியல. இப்போ வந்தா ஏன் இத்தனை நாள கொடுக்கல? இத்தனை ஆண்டு காலம்னா ஆர்கே நகர் மட்டும்தான் கொடுக்கணுமா? மற்ற தொகுதியெல்லாம் இல்லையா? நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்துக்கும் கொடு. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அப்படின்றது அந்த சப்ஜெக்ட் இல்ல. இது தேர்தலுக்கான ஒரு சுயநலம், ஒன்லி சுயநலத்துக்காக ஒரு விளம்பரம். நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாள் ரோட்ல பார்க்க முடியுமா? ரேஞ்ச் ரோவர் கார்ல போற ரோட்ல இன்றைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ண முடியுமா? இன்னும் 3 நாள் 4 நாள் அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் எங்க இருப்பாருன்றது நீங்க பாத்துக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.